ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவை பாடுகளின் மூலமாய் நமக்கு விசேஷ ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன? அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதிலே விசேஷமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான ஒரு அதிகாரம். இந்த வசனத்தில் இங்கே பார்க்கும்போது சத்துருவுக்கும் வல்லமை இருக்குது. சத்துரு இன்றைக்கு அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறான்? அவனுடைய வல்லமையினால, அவனுடைய வல்லமையை பயன்படுத்தி பிரச்சனைகளையும் பாடுகளையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் கொண்டு வருவது ஒரு வகையான பிசாசின் வல்லமை. அதை நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் உண்மையாகவே சரீர பலவீனம், அதுவும் கூட சத்துருவினுடைய வல்லமை தான். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே நமக்கு ஒரு அதிகாரத்தை சம்பாதித்திருக்கிறார். அதுதான் பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம். அப்போ இன்றைக்கு நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம், அவருடைய விசுவாச பிள்ளைகளாகிய நாம் அதை உணர்ந்து கொள்ளணும். என்ன உணர்ந்து கொள்ளணும்? ஏசப்பா எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன். என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க? பிசாசின் வல்லமைகளை, சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது. அப்போது இன்றைக்கு பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? விசுவாசிக்கிறவர்களுக்கு இருக்குது என்று நாம் அந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த உணர்வு, இந்த தெளிவு இல்லாததுனால தான் பிசாசின் வல்லமைகளால் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ நாம் என்ன செய்யணும்? அதை நாம் ஜெபத்தின் மூலமாக அந்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுத்தணும். ஏசப்பா சிலுவையிலே நமக்காக அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது? ஜெபத்தின் மூலமாய். நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்பீங்கன்னா, மார்க் 15:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், அவனை நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. விசுவாசிக்கிறவர்களா என்னது நடக்குமா? அடையாளங்கள் அற்புதம் நடக்கும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், என்னால் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். என்னன்னா, ஏசப்பா எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த அதிகாரம் யார் மூலமாய் செயல்படும்? விசுவாச பிள்ளைகள் மூலமாய், விசுவாசிக்கிறவர்களால் தான் செயல்படும். எல்லாருக்குமே இந்த அதிகாரம் உண்டு, ஆனால் அது செயல்படுவது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். அப்போ இன்றைக்கு நாம் கர்த்தரை எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசிக்கணும். விசுவாசத்தின் பரீட்சை நாம் என்ன செய்யணும்? அதில் அந்த விசுவாச பரீட்சையில் நாம் பாஸ் பண்ணாதான் இந்த காரியத்தை நாம் என்ன செய்ய முடியும். அப்போ இன்றைக்கு நாம் ஜெபத்தில் அதை செய்யணும். உங்களுக்கு எதிராக பிசாசு போராடுகிறதா? பிசாசின் கிரியை நல்லா தெரியுதா? அப்போ என்ன செய்யுங்க? இயேசுவின் நாமத்தை சொல்லி, அந்த பிசாசின் காரியத்தை சொல்லி, அதை கட்டி அதட்டி ஜெபிக்கும்போது அது உங்கள் வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யும்? அந்த சத்துருவின் வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. ஆமேன். ஆகவே இந்த வேளையில் நாம் ஜெபங்கள் இன்று அப்படி மாற வேண்டும். ஏதோ காரியத்திற்காக சும்மா அழுதுகிட்டே இருக்காதபடி, இது பிசாசு தான் கொண்டு வரும். இன்றைக்கு அநேக ரட்சிப்பை தடை செய்வது வானமண்டலத்தின் பொல்லாத பிசாசு. அப்போ என்ன செய்யணும்? சபையை நடத்துகிறவர்கள், ஊழியர்கள் என்ன செய்யணும்னா, ரட்சிக்கப்படும்படி, அந்த ரட்சிப்பை தடை செய்கிற அந்த பொல்லாத பிசாசின் வல்லமைகளை என்ன செய்யணும்? மேற்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தோடு ஜெபிக்கணும். இயேசு நாமத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அந்த பிசாசு என்ன செய்வான்? விலகி போகும். ஆகவே இந்த வேளையில் நம் ஜெபங்கள் மாறட்டும். உங்கள் ஜெபங்கள் விசேஷமாக இந்த நாளிலிருந்து மாறட்டும். சகல அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இப்படி ஜெபிக்கிறதுனால இது சேதம் வந்துடுமோ? வரவே வராது. எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜெபிக்கணும். இன்றைக்கு அதை விட்டு நாம் ஜெபித்தோன்னா பிசாசு என்ன செய்வா? சேதப்படுத்த விடும். விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கிறானா, சாட்சி இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறதுனால தான் பெரிய பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. ஆகவே இந்த வேளையில் நாம் அவரை போல பரிசுத்தமாக இருந்து அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபித்து எல்லா காரியத்திலும் வெற்றியை நாம் சுதந்திரிப்போம். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவை பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நீர் அநேக அதிகாரத்தை நீர் சிலுவையில் சம்பாதித்திருக்கிறப்பா. இதில் விசேஷமாய் சகல சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை விசுவாசிக்கிற, பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நாளில் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல சத்துருவின் வல்லமைகள், அவங்க வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரவிடாதபடி தடை செய்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய அதிகாரத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாளில் விசேஷமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இந்த நாளில் கட்டப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும்.
விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும். பிசாசின் கிரியைகள் கட்டப்படட்டும். வியாபாரத்திலே ஒரு வளர்ச்சியை கொடுக்காதபடி தடை செய்கிற கிரியைகள் கட்டப்படட்டும். திருமணத்திற்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை தடை செய்கிற பிசாசின் கிரியைகள் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். படிப்பின் காரியத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.